வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எனக்கு வந்து கம்மி மார்க் இருக்கு பிரதர். நான் வந்து எப்படி அப்ளை பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணா எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் ஒண்ணு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஆதரவு குடுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து போடுற வீடியோக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆதரவுனால தான் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிரலாமா? இப்போ அ நம்ம தமிழ்நாட்டுல வந்து எவ்வளோ வாண்டட் இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அதுதான் மெயின் விஷயமே. நம்ம எதுவும் அப்ளை பண்றோம், ஏனோ பண்றோம் அப்படின்றலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து எவ்வளோ வாண்டட் இருக்கு. அத வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ்ன்னு இப்போ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு போட்டீங்கன்னா உள்ள வரும். இங்க நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாரி வரும். இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்னென்னத்துக்கு குடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். தமிழ்நாட்டுல எங்கருந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடது 28வது மாநிலத்தில இருக்கு. இப்போ வந்து ஜெனரல் கேட்டகரில 1099 பேர் இருக்காங்க. அதேமாரி ஓபிசில வந்து 527 பேரு, எஸ்சில வந்து 361 பேரு, எஸ்டில இது 23 பேர் தான். அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 200 பேரு, பிடபிள்யூ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேரும், அதுக்கப்புறம் பிடபிள்யூடிபில வந்து 41 பேரும், பி பிடபிள்யூடிசில வந்து 21 பேரும், அதுக்கப்புறம் பிடபிள்யூடிடிஇல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேரும். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 2292 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலை எடுக்குறாங்க. இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நானே ஈஸியா பார்க்க வேண்டி ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன ட்ரிக் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம உள்ளாடைய இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உள்ள வரும். இங்க வந்து தமிழ்நாட்டுலடா எந்தெந்த இடத்துல வந்து வாண்டட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து ஷோ ஆகும். நெறைய பேரு டிஎம் பண்ணீங்க போன வீடியோல கட் ஆஃப்ல. என்னென்ன ப்ரோ அப்படின்ற மாரி எனக்கு இவ்வளோ கிடைக்குமா? சென்னைக்கு இவ்வளோ கிடைக்குமா? அப்படின்ற மாரி கேட்டிருக்கீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அ இங்க வந்து அ ஜெனரல் கேட்டகரி வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 480க்கு மேல அப்படி இருந்தா, நீங்க வந்து ஜெனரல் சூஸ் பண்ணுங்க. அது கம்மியா இருக்கு. 480 கம்மியா இருக்கு அப்டின்னா, உங்களோட கம்யூனிட்டி வைஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து வாய்ப்பு கிடைக்குமே தவிர, நீங்க போயிட்டு 480க்கு ஒரு 350 எடுத்துட்டு, நான் வந்து ஜெனரல் கேட்டகரி ட்ரை பண்றேன். எங்க ஊர்ல கிடைக்கும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து உங்களோட மதிப்பெண் வந்து 490 அப்டி 480க்கு மேல இருந்தா, அ ஜெனரல் ட்ரை பண்ணுங்க. ஜெனரல் கேட்ட பொறுத்தவரைக்கும் 480க்கு மேல இருந்தா, நீங்க வந்து ஜெனரல் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு கீழ தான் கம்யூனிட்டி வைஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி ப்ரோ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 400 இருக்கு. இப்ப நான் வந்து என்னோட கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதுவும் சொல்லல. இப்போ வந்து தூத்துக்குடி எடுத்துக்கிறேன். தூத்துக்குடிலருந்து ஒரு 2, 3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனால வந்து நம்ம வந்து தூத்துக்குடி வந்து நம்ம சூஸ் பண்றோம். இப்போ வந்து தூத்துக்குடி வந்து சூஸ் பண்ணோனே, இப்போ வந்து உங்க கம்யூனிட்டி வைஸ்ல வந்து போஸ்டிங் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஓபிசி இருக்கு, இடபிள்யூஎஸ் இருக்கு, ஓபிசி இருக்கு, ஜெனரல் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்சி இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்டி அந்த மாரி வந்து இருக்கு, பிடபிள்யூடி இருக்கு. இந்த மாரி இருக்கும்போது, உங்களோட கம்யூனிட்டி வந்து எதுல வருதுன்னு பாருங்க. அதே மாரி அ நான் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் சொல்றேன். எப்படின்னா, இப்போ வந்து இதுல நெறைய ஊர் இருக்குதுல்ல. இப்போ வந்து இந்த கீரனூர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிய விட்டு ஒரு அவுட்டர்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு பாப்புலேஷன் ஏரியா. இப்போ வந்து என்னன்னா, ஒரு பஞ்சாயத்து இல்ல ஒரு வில்லேஜ் அப்டின்னா, இப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து நெறைய பாப்புலேஷன் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல வந்து ட்ரையே பண்ணக்கூடாது. மெயின் விஷயம். நீங்க வந்து சூஸ் பண்ற ஏரியா, இப்ப வந்து இடபிள்யூஎஸ்ல எடுக்குறீங்க அப்டின்னா, இந்த இடத்துல கீரனூர்ல நீங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்டின்னா, கீரனூர்ல வந்து பார்த்தோன்னா, ஆ பாப்புலேஷன் ஏரியால வந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. எப்படி ட்ரை பண்ணணும்னா, நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நியரஸ்ட்டா இருக்கிற கீரனூர் தான் எனக்கு வேணும் அப்டின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா வந்து அது அந்த பேரூர் இங்க இருக்குல்ல, இந்த பேரூர வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேரூர் வந்து யாருமே சூஸே பண்ண மாட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்டின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த பேரூர்ன்றது வந்து பார்த்தோன்னா, சிட்டிய விட்டு அவுட்டர்ல ரொம்ப வில்லேஜ்ல அந்த மாரி இருக்கும். கிராமத்துல இருக்கும். அப்ப வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து போட்டி வந்து கம்மியா இருக்கும். அப்ப வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுங்கன்னா, இந்த ஊர் சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரியாரிட்டி வந்து கிடைக்கும். அப்ப வந்து நீங்க வந்து செலக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 350 மார்க்ல கிடைச்சிருச்சு, 400 மார்க்ல கிடைச்சிருச்சு. அதனால வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நெறைய சேனல் வந்து போட்டிருப்பாங்க. இத வந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து சூஸ் பண்றது அதுவும் இல்லாம ரொம்ப டிஸ்டன்ஸ் இப்போ வந்து அ தூத்துக்குடி எடுத்துட்டு, தூத்துக்குடியில இங்க இருந்துட்டு போய் ஏதோ ஒரு கண்ணு கெட்டக்கான தூரத்தில போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் போக்குவரத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஒரு வேளை எனக்கு வேலை கிடைச்சுச்சுன்னா, நான் அங்கேயே ஷிஃப்ட் ஆயிருவேன் அப்படின்றவங்க வந்து அத சூஸ் பண்ணுங்க.
அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்ரிக்ஸ் இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, இப்போ தூத்துக்குடி முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல அந்த ஏரியால பார்த்துட்டீங்களா? இங்க ஆர்எம்எஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இதா வந்து பிரிச்சிருப்பாங்க. இது எப்படின்னா, இது வந்து யாருமே சூஸே பண்ண மாட்டாங்க. எதுக்காகன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாண்டட் இருக்கும். இங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேர் வந்து ஓபிசில வந்து இருக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இது யாருமே சூஸே பண்ண மாட்டாங்க. ஓபிசில கோயம்புத்தூர் வந்து நீங்க வந்து டைரக்ட்டா கோயம்புத்தூர் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து ஆர்எம்எஸ்ல போயிட்டு, இப்ப வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஏதோ கோயம்புத்தூர்ன்ற இங்க தனியா சூஸ் பண்ணக்கூடாது. இங்க வந்து கோயம்புத்தூர் வந்து நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்றேன்? கோயம்புத்தூர் வந்து இங்க சூஸ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஆர்எம்எஸ் சிபின்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும். அப்ப வந்து கோயம்புத்தூர்ல எத்தன பேருக்கு வேலை கிடைக்கும்? 7 பேர் வந்து வேலை கிடைக்கும். அது வந்து ஜெனரல் கேட்டகரில ட்ரை பண்ணுங்களா, நெறைய மார்க் இருந்தா ஜெனரல் ட்ரை பண்ணுங்க. கம்மி இருந்தா ஓபிசில இருந்தா ஓபிசில ட்ரை பண்ணுங்க. இடபிள்யூஎஸ் இருந்தா இடபிள்யூஎஸ்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி இந்த ஆர்எம்எஸ் எல்லாம் வந்து நெறைய பேர் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஊருன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஆர்எம்எஸ் அந்த ஆர்எம்எஸ் டிஇ அதுக்கு ஆர்எம்எஸ் எம்மு, ஆர்எம்எஸ் எம்ஏ இந்த மாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து 400 மார்க்னா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆர்எம்எஸ்லயே பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால ஒரு சொல்றேன் என்ன வரேன்னா பாருங்க, அ விருதுநகர்ல கூட 3 இது இருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்எம்எஸ்ல வந்து இருக்குது. மதுரைக்கு ஒண்ணு இருக்கு. நாகர்கோயிலுக்கு ஒண்ணு இருக்கு. தூத்துக்குடியில வந்து 2 பேர் இருக்கு. இப்ப சொன்னேன்ல, தூத்துக்குடியில வந்து நம்ம அங்க போய் ட்ரை பண்றத விட, ஆர்எம்எஸ்ல வந்து தூத்துக்குடியில வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 யூஆர்எல்ல ஜெனரல் கேட்டகரி கிடைச்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து சீக்கிரமா செலக்ஷன் ஆயிருவீங்க. இதுதான் சொல்லக்கூடிய விஷயம். அதனால ஆர்எம்எஸ் இந்த 4 கேட்டகரியும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிறாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரணும். முடிஞ்ச அளவுக்கு உங்க அது வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நிக்கலாம். கண்டிப்பா வந்து கம்மியான மார்க்குன்னா நான் ஒரு சொல்லிடுறேன் ஆவரேஜா. என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா 450 மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்கு. அதே மாரி 490 மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90% 95% வாய்ப்பு வேலை கிடைக்கிறதுக்கு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறவங்க அ நான் சொன்ன ட்ரிக்ஸ் இப்போ வந்து ஒரு தூத்துக்குடியிலே ஒரு பாப்புலேஷன் இல்லாம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு அந்த ஏரியா இருக்குன்னா, அந்த ஏரியா லெவல் போலாம். ஏன்னா வந்து நெறைய பேர் பாப்புலேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறவங்களே வந்து அந்த ஏரியால போட்டு டாப்ல இருக்கிறவங்க வந்து செலக்ஷன் ஆயிருவாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணும். நீங்க வந்து அ இப்போ ஒரு பாப்புலேஷன் இல்லாத ஏரியால வந்து ஒரு 4 பேத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அதுல டாப்பர் மார்க் இருந்தா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாரி பாப்புலேஷன் ஏரியால இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதிகப்படியான மார்க் இருந்தா பாப்புலேஷன் ஏரியால ட்ரை பண்ணுங்க. கம்மியா இருந்தா பாப்புலேஷன் ஏரியால ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோல வந்து எல்லாமே கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் பத்தி. வேற ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.